AE, the abstract data type is hierarchical data structure. This is important. Hierarchical level data structure with finite number of nodes connected by HS. I told you know HS having exactly one root, only one root can be there and no cycle. There will not be any cycles. Will be சைக்கிள்னா ஒரு லூப் ஃபார்ம் ஆகாதுமா, லூப்பே ஃபார்ம் ஆகாது. ஒரு இதுக்கும் ஒரு இன்னொரு இது போட லூப் ஃபார்ம் ஆகாம இருக்கும். ஸோ லூப் எது ஃபார்ம் ஆகாது. அண்ட் தென் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கரண்ட் சைல் hierarchical structure recursively 2D data structure. ஸோ ஒரு 3D ஏரிஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா and then parent child அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒவ்வொரு ஹைரார்கிலையுமே parent child ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ரிகர்சிவா இருக்கும். அண்ட் தென் 2-dimensional data structure. So yes, okay. And the next slide. Terminology சிலது இருக்கு அப்படின்னா சில டெர்மினாலஜி இப்போ ஒரு கான்செப்ட் இருக்கும் அதுனா என்ன, அப்ப அதே மாதிரி ப்ரீஸ்கூல் சில டெர்மினாலஜிஸ் இருக்கும். ரூட் அப்படின்னா எது ரூட்? இதுதான் ஃபர்ஸ்ட் நோட் இருக்குல்ல, இதான் ஓகே. அண்ட் தென் பேரண்ட் அப்படின்னா ரூட்டுக்கு அப்புறம் வீடு, இது வந்துட்டு பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பாத் அப்படின்னா நம்ம டிராவல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, டிராவல் பண்றது இப்போ ஒரு பெச்சுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ எனி பாத் தட் வி டேக் டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் டேட்டா தட் இஸ் கால்ட் பாத். ஹெச்எஸ் அப்படின்னா ஒரு நோட்ல இருந்து ஒரு நோடு போத அந்த இதுதான் ஹெச்எஸ். அண்ட் தென் சைல்டு அப்படிங்கும் போது ஒரு பேரண்ட் லெவல்ல இருந்து இன்னொரு இது வந்துட்டதுன்னா அதுதான் சைல்டு செய்யும். அப்புறம் இது பாரு அந்த மாதிரி நம்ம அதை அடுத்தது லீட் நோட்னா எந்த ஒரு சைல்டு எந்த ஒரு நோடு வேற எந்த ஒரு நோடுமே இல்லையோ அதுதான் லீட் நோட். இப்ப இந்த எல்லைக்கு எந்த நோடுமே இல்லை, அதுதான் லீட் நோட். ஸோ இது எல்லாமே லீட் நோட் தான். பாருங்க லீட் நோடு எல்லாமே லீட் நோட் தான். சிப்லிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரே லெவல்ல இருக்கிற இடத்துல ஒரு பேரண்ட்ல இருந்து வரதுதான் நம்ம சிப்லிங்ஸ் சொல்லுவோம். பார்த்தா சிப்லிங்னா டியும் இயும் சிப்லிங், பேரண்ட் வந்து பி அந்த மாதிரி. அண்ட் தென் இன்டர்னல் டிகிரி இதெல்லாமே என்னன்னா டிகிரினா என்னன்னா சி அப்படின்னு போட்டுனா சிக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க, சிக்கு எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க, சியும் எப்புன்னா ரெண்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் இதோடைய டிகிரி. ஹைட் வந்து வானுங்கன்னா இங்க இருந்து இந்த இருக்கிறது தான் ஹைட். ஓகேவா? அண்ட் தென் டெப்த் வந்துட்டு 1, 2, 3, 4 அந்த மாதிரி இருப்பாங்க. இன்டர்னல் அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு நோனுக்குமே பார்ப்பாங்க இந்த மாதிரி, அதுதான் இன்டர்னல். இதுல எப்போதுமே நம்ம வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டை வந்து லெவல் 0 தான் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் லெவல் 1 கொண்டு வரணும். அண்ட் தென் லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னா எவ்வளவுன்னு கேட்டால் 4 நம்ம எழுதிக்கலாம். கன்சிடரிங் த ரூட் நோட் அட் லெவல் 0. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ கேன் யூ மேப் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு தீஸ் ஸ்டோன்ஸ்? ஸோ இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ட்ரீஸ்ல நிறைய ட்ரீஸ் இருக்கு. பைனரி ட்ரீ, டெர்னரி ட்ரீ, என்ஆர்இ. பைனரி ட்ரீ அப்படின்னா நோன் ஹேஸ் அட்மோஸ்ட் ஒரு நோன்ல இருந்து ரெண்டு நோன் மட்டும் தான் வரும். இந்த நோன்ல இருந்து 2 நோன் அந்த மாதிரி வந்துட்டே போறது தான் பைனரி நோன்.
டர்னரி நோட் அப்படின்னா அட்ராசிட்டி. என்னது அப்படின்னா மெனி சில்ட்ரன். இப்போ 1ல இருந்து 2, இதுல இருந்து 2, அந்த மாதிரி 2 மட்டும் டிவைட் வந்துதான் அது பைனா என்னது 2, டர்னரினா 3, இதுல இருந்து 3, இதுல இருந்து 3, இதுல இருந்து 3, இதுல இருந்து 3, அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா அது டர்னரி. என்னன்னா இதுல இருந்து மெனி. என்னன்னா என்னது, எனக்கு என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது என்னரி. புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் லைன். Binary development next class Yaman and Jahan. Go over learning. Okay, thank you.